தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவரு வசனகர்த்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆச்சு. ஆனா இன்னைக்கு 75,000 பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம 69 வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தம்பி ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல. அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும். ஒண்ணுல நான் அவரோட உடன்படுறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா, முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல எனக்கு ஒப்புதல் உண்டு. இன்னும் அவர் திமுகவை தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும். ஆனா இன்றைய காலகட்டத்துல நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜிஎஸ்டியில மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களோட சொல்லிட்டு கலரா சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு. தினம் ஒரு விதவிதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு, இதெல்லாம் தவிர்க்கணும். யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம். அதான் எனக்கு எதிர்க்கிறாரு மேடம். எல்லா இடங்கள்லயுமே திமுகவையும் பாஜகவையும் பயங்கரமா எதிர்க்கிறாரு. தொடர்ந்துகிட்டே போகுமே, சரியான பதிலடி கொடுக்கணும். நாங்க தான் பதிலடி கொடுத்துட்டோமே. நான் மீனவர்களை பத்தி சொன்னாரு, மீனவர்களை நான் தம்பிக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி போன வாட்டியே பிரதமர் எல்லாரையும் பாதுகாக்கிறான்னு சொன்னாரு, இஸ்லாமியரை பாதுகாக்கலன்னு சொன்னாரு. இன்னைக்கு முத்தலாக் என்று இஸ்லாமிய பெண்களை முத்தலாக்கிலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாத்த பிரதமர் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் அதிகமா வாக்களிக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேச போன்ற இடங்களை வெற்றி பெறுகிறோம். இந்த தேர்தல் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டும் அவர் வேற மாதிரி பேசியிருக்கார். திமுக எதிர்ப்பு நிச்சயமாக அவர் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் பாஜக நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கு. தம்பி கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்குப்பா. கிட்னி திருட்டுக்காக விசாரணைக்காக 4 அதிகாரிகளை சென்னை உயர் நீதிமன்றம் ஓடணும்னு சொன்னா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. இப்ப கிட்னி திருட்டை நீங்க ஆதரிக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு? ஆக விஜய் இத மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினா நல்லது. இன்னும் ஏனென்றால் மக்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கு. அமித்ஷாவை சந்திச்சப்ப எடப்பாடி முகத்தை தார மாதிரி முகத்தை மூடி போனாரு. அதனால 2வது இடம் விஜய்க்கு இவரே கொடுத்துருவாரு, எடப்பாடியார் கொடுத்துருவாங்க. மாணிக் தாக்கூர் எம்பி சொல்றாங்க. இப்ப மாணிக் தாக்கூர் இப்ப திடீர்னு மாணிக் தாக்கூரை போய் நீங்க விருதுநகர்ல போய் கேட்பேன், அவர் எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்யறாருன்னு. அது ஒண்ணு. நான் கூட சொன்னேன், இப்ப நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல சொன்னேன், வேர்க்குதுப்பா கர்ச்சீஃப் கொடுத்துடாதுங்க. நான் ஒருவேளை முகத்தை தொடச்சேன்னா, ஏற்கனவே கேமரா முன்னால் தான் நிக்கிறேன், முகத்தை தொடச்சிட்டேன்னா ஐயோ கேமரா முன்னாள் முகத்தை மறைச்சாங்க நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப அங்க போட்டோ எடுத்தாச்சு, அமித்ஷா அவர்களை தான் பார்க்க போறேன்னு அண்ணன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முகத்தை மறைக்கிறதுல என்ன இருக்கு? எதுலதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு கிடையாதா? அதனால
மாணிக் தாக்கூருக்கு வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தமிழகத்திற்கு நல்லது செய்யணும்னா அது பிஜேபியாலேயோ அதிமுக கூட்டணியால தான் செய்ய முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.